மிதுன லக்னம். இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கும் அதே மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். அதுலேயும் குறிப்பாக மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் செல்லக்கூடிய காலகட்டங்கள் அவங்க ரொம்பவே கவனமாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து கன்னி லக்னம். அந்த கன்னி லக்னத்தில் குறிப்பாக சித்திரை நட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டங்கள், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் செல்லக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப கவனமாக பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள். அடுத்து துலாம் லக்னம். இந்த துலாம் லக்னம் பயணிக்கும் போது அந்த காலகட்டங்களும் எதிர்பாராத தண்டனைகள், எதிர்பாராத சம்பவங்கள், சூழ்நிலைகள் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது. மற்ற லக்னங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும். பட் அந்த கிரகங்கள் 8ஆம் இடத்தோட தொடர்பு பெறாமல் இருந்தால் இந்த எதிர்பாராத நிகழ்வுகளுக்கெல்லாம் வாய்ப்புகள் அவ்வளோவா ஏற்படாது. 8ஆம் இடத்தோட தொடர்பில் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிடலாம். அது அவங்கவுங்க ஜாதகத்தில் கிரகங்கள் நின்ற இடங்களை பொறுத்து அதனுடைய தாக்கங்கள் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படும். முக்கியமாக உங்கள் ஜாதகத்தில் ஒரு கிரகமானது 3ஆம் பாவகத்தையும் 8ஆம் பாவகத்தையும் இணைக்கக்கூடிய நிகழ்வாக அமையுமானால் கட்டாயம் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த 3ஆம் இடமும் அந்த 3ஆம் இடத்தின் அதிபதியும் 8ஆம் இடத்தின் அதிபதியும் சேர்ந்து ஏதாவது ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த காரணங்களால தான் அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த 3ஆம் இடத்து அதிபதியும் 8ஆம் இடத்து அதிபதியும் சேர்ந்து அவங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்காங்க, இல்லை 6ஆம் இடத்துல இருக்காங்க, இல்லை 8ஆம் இடத்துல இருக்காங்க, இல்லை 3ஆம் இடத்துலையும் இருக்காங்க, இல்லை 10ஆம் இடத்துலையும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிய அளவில் தொந்தரவுகள் ஏற்படுமா அப்படின்னா ஏற்படும்.